ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் துளசி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். துளசி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா துளசி தங்கச்சியை வந்து சரி துளசிக்கு வந்து பொருத்தம் இல்லை சொன்ன போட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துளசியை வந்து ஃப்ரெண்டோடு அப்படியே வந்து ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது சரி தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி வச்சே ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தோன்னா துளசி தங்கச்சியை வந்து வச்சதுனால வேணுனே பூவை வந்து மாற்றி வந்து போட சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தோன்னா சரி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வீட்டிலே பிரச்சனையாக இருக்குது. ஜோசியம் வந்து எப்படி ஜாதகம் பார்க்காம எப்படி பார்க்குறது, ஜாதகம் பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜாதகத்தை கூப்பிடுவோம்னு சொல்லி ஜோசியரை கூப்பிட்டு ஜாதகம் பார்க்குறாங்க. அதில் வந்து இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே கிடையாது, ஒரு பொருத்தம் கூட இல்லை, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ இப்போ கல்யாணம் வந்து துளசிக்கு இதுக்கு தான் ஆக போதான்னு தெரியல. அதே துளசி ஃப்ரெண்டு கூட வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ வருது. இப்படி வந்து மாறி மாறி வருதுனால துளசியாக தின்றலாம் அப்படின்னே தெரியல. டெய்லி குழப்பமான ஒரு இதாக வந்து காட்டுறாங்க. கல்யாணம் வரையும் குழப்பமாக ஆரம்பத்திலே இப்படி வந்து ரசிகர்கள் வந்து குழப்புறாங்க. இந்த வாரம் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் யாரை வந்து கல்யாணம் பண்ணிப்பா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து சிங்கப்பெண்ணையில் சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண்ணையில் இப்போ வந்து ஆனந்திக்கு வந்து துளசி வேணும்னே வந்து கலந்து கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. சரியான நேரத்தில் வந்து டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்ததுனால இப்போ அவளையும் குழந்தை 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, காப்பாற்றியாச்சுன்னு சொல்கிறாங்க. மகேஷ் வந்து பதறி அடித்து ஓடி வர்றாரு. ஆனந்தி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கா, அந்த குழந்தைக்கு என்னாச்சு தெரியல, அங்கேயே பதறி அடித்து வர்றாரு. நீ ஏன் இவ்வளோ பதறி அடிச்சிடுற, ஓம் பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆனால் உண்மையிலே இந்த பிள்ளை மகேஷோட குழந்தை தான். ஆனால் அது அவருக்கு தெரியுமா இல்லை தெரியாமல் வர்றாரான்னு தெரியல. ஏற்கனவே தத்தெடுக்கணும் அப்படிங்கிற முடிவோடு இருந்து இருக்கார். ஒருவேளை இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு தெரியல. இதே சமயம் இங்கே வந்து பார்த்தோன்னா உடனே சரி நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லி சரியான மாத்திரை மருந்தெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவங்க அம்மா வந்து கொடுக்குறாங்க. உடனே மாமியார் கையை பிடிச்சிக்கிறாங்க. மாமியார் பிடிக்க நீங்கள் மட்டும் சரியான இது சேர்க்குறேன்னா என்னையும் குழந்தையும் காப்பாற்றிங்க அத்தை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அன்புக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த துளசி தான் எதையோ கலந்து கொடுத்துருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலில் துளசி வந்து வில்லியாக இருக்கா. துளசி அப்படிங்கிற சீரியலில் துளசி தான் ஹீரோயினாக இருக்காங்க. பேர் வந்து துளசி தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. ஒன்று துளசி அப்படிங்கிறாங்க. துளசி வந்து இவரோட அண்ணன் பொண்ணு, அதாவது மாமா பொண்ணு. அவளை வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. அவளுக்கு அன்பு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குது. அதனால் வேணும்னே இவளை விரட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அங்கேயிருந்து வந்து மாமியார் ஓடி படாரம் ஓடி கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறாங்க. உடனே அன்பு நீ தான் பாலில் கலந்து ஆனந்திக்கு ஏதோ கொடுத்தான்னு எனக்கு தெரியும், தெரியாது நினச்சியா, உன்னுடைய திருட்டுத்தனம் தெரியாது நினச்சியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சார் மாமியார் வந்து ஓங்கி கணத்தில் இருக்கா. அத்தை திடீர்னு வந்து நம்ம கணத்தில் அடிச்சிட்டாங்களே, ஏன்னா அத்தை தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க, அந்த ஆனந்தியை வெளியில் வரட்டணும் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களே கணத்தில் அடிச்சிட்டாங்களே அப்படி திகச்சு நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் அவளை வீட்டை விட்டு விரட்டுவாங்களா தெரில. ஏன்னா எப்போ இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருந்துட்டு அவங்களுக்கு வந்து செய்கிறாங்கன்னு இவ்வளோ மோசமானவர்களை வீட்டில் ஒரு நாள் வச்சுக்கூடாது. இனிமேல் இவங்களை எப்படி விரட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்தி வந்து வேண்டாம், வந்து சக்தி எனக்கு வேண்டான்னு சொல்லி சுருதி சொன்னாங்க. இப்போ அம்மா நெஞ்சொலி இந்த மாதிரி வந்து பயப்படுறாங்க. ஒன்று ஆசிரத்தில் சேர்க்குறாங்க. பூங்கொடி வந்து எப்படியாவது நம்ம 2 பேரும் சேர்த்து வைக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தமாதிரி அத்தைக்கு உண்மையிலே நெஞ்சொலி இருந்துச்சா என்னன்னு தெரியல, நாடகம் ஆடுறாங்கன்னு தெரியல, நெஞ்சு வலி இருந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி சக்தியை நம்ம சேர்த்து வைக்கணும்க்கா அத்தை வந்து முயற்சி பண்ணுறாங்க. நம்ம எப்படியாவது சக்தியை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து சேர்த்து வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வந்து தெரியல. சுருதி வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அம்மாவுக்கு வந்து பிடிக்கல வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் பூங்கொடி எப்படியாவது வந்து முயற்சி பண்ணி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அவளே வேண்டான்னு சொல்லப்போ இந்த பூங்கொடிக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு தெரியல. ஏன்னா அப்பா அவ்வளோ மோசமாக இருக்கார். அப்பா வந்து பெத்த பொண்ணையும் மதிக்கல, அவங்க வீட்டையும் மதிக்கல. இப்போ அவர்கிட்ட போய் அவர் பொண்ணை கல்யாணம் பண்ண அந்த வீட்டில் அதுவும் அடிமையாக வந்து பூங்கொடி வந்து இருந்திருக்காங்க. பெண்ணை மதிக்கல. அந்த வீட்டில் இவர் நாத்தனாரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் சக்திக்கும் சுத்தமாக பிடிக்கல. எதுக்காக அப்படி அலையிறாங்களே தெரியல. இது ஒரு தவறான ஒரு செயல் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பூங்கொடியை கண்டாலே அவள் அப்பாவுக்கு பிடிக்காது. அந்த வீட்டில் சுருதியாக சக்திக்கும் பிடிக்கல. அவள் ஏமாற்றிட்டு போயிருக்கா. அவனை போய் கல்யாணம் பண்ணி வச்சா அவள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருந்தும் கூட அவளே வந்து நினச்சிக்கிட்டு வேண்டாம் மோசமான குடும்பம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் எப்படியா இவளை தள்ளி விடணும்னு நினைக்கிறது எந்த வேலை நியாயம் அப்படின்னு தெரியல. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப மோசமாக தான் வந்து போய்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த மாதிரி சீரியல் ரிவ்யூலாம் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.